ஏசாயா 30:1-2 படிங்க. ஃபர்ஸ்ட், பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல், என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், கவனிச்சிங்களா, என் வார்த்தைகளை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே எகிப்து நிழலிலே முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ. நீ செக்ரட்டரியா இருந்தாலும் உனக்கு ஐயோ, நீ கணக்கரா இருந்தாலும் உனக்கு ஐயோ, நீ ஊழியக்காரனா இருந்தாலும் உனக்கு ஐயோ. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, மந்திரிச்சு தாயத்து கட்டுற இடத்துல ஒரு பாஸ்டர் போய் நிக்கிறாரா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் நாமம் எவ்வளவு தூஷிக்கப்படும். அவர் என்னை கொன்று போட்டாலும், அல்லேலூயா, என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, என் வாழ்வில் நிறைய சம்பவங்கள் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு அடி நான் பின்வாங்கி போனதே கிடையாது. ஒரு அடி. சென்ற நாட்களில் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 பேரா போனானுங்க. கூட போனவன் இறந்துட்டான். மண்டை பிளந்து மூளை தெரிச்சிட்டு டிவில எல்லாம் வந்தது. நான் ஒரு ஊழியத்தில் ஒரு வீட்டில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு ஒரு சுகம் இல்லாத அம்மாவுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். என் பையனை இறந்துட்டான்னு அவனை ஒரு ஒதுக்கல ஆசாரி பழத்தில் போட்டிருக்காங்க, மூடி போட்டிருக்காங்க. 2 ரூபா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க என்ற கிடையாது. 2 ரூபா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க என்ற கிடையாது. செத்துட்டான்னு சொன்னாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்கும்படியா சுஜின் ஒரு தம்பி போயிருக்கான். மற்ற தம்பிமாரெல்லாம் என்ன சுத்தி நிக்கிறாங்க. ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் என் பக்கத்தில் நிக்கிறார். எல்லாரும் நிக்கிறோம். 2 ரூபா ஒரு ஊழியக்காரன்ட்ட இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திடீரென்று சின்ன ஒரு ஜீவன் அவனுக்கு இருந்தது. அப்போ பிசாசு எப்படி போராடுகிறான் என்பதை நீங்க கவனிங்க. அவனுக்கு சொன்னாங்க, சரி கொஞ்சம் ஜீவன் இருக்கிறது, நம்ம போய் ஸ்கேன் எடுக்கலான்னு போனா, ஸ்கேன் எடுக்க போன இடத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில 3/4 மணி நேரம் ஸ்கேன் எடுக்க வரல. அவன் டீ குடிக்க போய் 3/4 மணி நேரம் வராம அவனை பிசாசு தடை பண்ணி வைத்திருக்கிறான். கவனிங்க, அவ்வளவு போராட்டம். எப்படி இருக்கும்? நான் ஒரு ஊழியக்காரன், எத்தனை போன், எத்தனை நிந்த, எத்தனை அவமானம், அதன் மத்தியிலும் என்னிடத்தில் கேட்பவர்கிட்ட நான் சொல்லுவேன், அவன் செத்தாலும் ஒரு